முத்துராஜா வகைராவை சேர்ந்தவர்கள் அந்த மெயின் நிகழ்ச்சியில என்னுடைய பேரையும் சேர்க்கிறார்கள். அப்ப நானும் போய் அந்த வேடுமையில கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் சாதியை கெடுப்பவர்கள் திருச்சியில இருக்காங்க, பெரிய குடும்பம், சாதியை கெடுக்கிறதா அவன் வேலை. அவன் அதுக்கப்புறம் வந்தா பொது வெளியில சங்கடமாக கூடாதுங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சிக்கு போகல. ஆனால் திருமங்கை மன்னருடைய நிகழ்ச்சி, முத்தரையர் நிகழ்ச்சி, நாங்க ஆணித்தனமா ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். இப்ப நீங்க இங்க கண்ணப்பர் குரு பூஜையை நீங்க நடத்துறீங்க. இப்ப அம்பலம் பட்டத்தை எடுத்துட்டாங்க சிவகங்கை பக்கத்துல. நம்ம தம்பிங்க வாழைவேலி அம்பலங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்னென்னமோ சொல்லி பார்த்தான். நம்ம தம்பிங்க முதலமைச்சரே உரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த சமூகத்துக்கு. இப்ப அது மாதிரி ஒண்ணு நம்ம இழந்துகிட்டே வரோம். எல்லாருக்கும் தெரியும் கண்ணப்ப நாயனார் முத்தரையர் வம்சாவளியிலே வந்தவர் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த நிகழ்வு நாம என்ன பண்றோம், கல்லுக்கொட்டில நடக்குது. அதை விட்டா பூசாரி வளையகுளத்துல பண்ணுவாரு. 500 பேர் வரான்னா 10 பேர் தீர்த்த குணம் கொண்டு வருவான். 10 பேர் இதற்கு பாதுகாப்புக்கு 400 பேர் வருவான். இத முழுக்க முழுக்க ஆன்மீக நிகழ்வா நடத்தணும். கண்ணப்பர் கடவுளுக்கே கண் கொடுத்தவர். சிவன் மீது உள்ள அன்பால என்ன பண்றார், முதல் கண்ணை கொடுத்துட்டார். சிவன் மேல கால் வச்ச மாதிரி இருக்கும்ல. என்னைக்காவது யோசிச்சீங்களா யாராவது ஏன் காலத்துக்கு வச்சிருக்காரு? யாருக்காவது தெரியுமா? தாய்மார்களுக்கெல்லாம் அவருடைய சிவன் மேல காலத்துக்கு வச்சிருப்பாரு, அந்த லிங்கத்து மேல காலத்துக்கு வச்சிருப்பாரு. ஒரு கண்ணை வச்சாச்சு, இன்னொரு கண்ணை குத்தியாச்சுன்னா கண்ணு தெரியாது. அப்ப அவருடைய கண்ணை, லிங்கத்துல இருக்க கண்ணை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காலத்துக்கே அந்த கண்ணுல வச்சிருப்பார். குத்திட்டு அந்த தூக்கி வைக்கிறது. நம்ம குத்தும் போது என்ன பண்றாரு, சிவன் வர்றார், கண்ணப்பா நிப்பாட்டுங்கிறார். இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் நாம என்ன பண்ணணும், ஆன்மீக கதைகளை கிராமங்களை நோக்கி கொண்டு செல்லணும். ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி. என்ன சொல்ல போனா கண்ணப்பர் குரு பூஜைக்கு தாய்மார்கள் திருவிளக்கு பூஜை நடத்தணும். ஒரு 500 பேர் 501 பேருங்க ஒரு கிராமத்தில் நடத்துறாங்க. கண்ணப்பருடைய குரு பூஜைக்கு நாங்க இந்த நிகழ்வை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு நீங்க அடுத்த முறையெல்லாம் தாய்மார்கள் இந்த நிகழ்வை எடுக்கணும். வரும்போதுதான் சொன்னார், ஒரு அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தம்பியை சந்திச்சுட்டு வந்த சின்ன பையன் தான், ஆனா பெரிய பதவியில் இருக்கார் இந்த மதுரை மாவட்டத்துல. எது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குன்னு சொன்னா, தாய்மார்கள் அதிக அளவில் சமூக பணிக்கு வருகிற போது அதுதான் மாற்றத்தை உண்டாக்கும். இன்னைக்கு இங்க வந்திருக்க ஆம்பளைல பொறுப்புல இருக்கவங்களை விட்டுருங்க, பொறுப்புல இல்லாதவங்க 100 பேர் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னா தேர்தல் வர நேரத்தில் 80 பேர் சரக்கு அடிச்சுட்டு எவன் சரக்கு அடிக்க காசு கொடுத்தானோ அவனுக்கு வாக்களிச்சுட்டு போயிடுவான். ஆனா தாய்மார்கள் அப்படி இருப்பாங்களா? இவர்களால மாற்றத்தை உருவாக்க முடியும். வீட்டுக்காரங்களுக்கு சோறு கிடையாது, ஓட்ட மாத்தி போட்டினா சோறு கிடையாதுன்னு அன்பா சொல்ல முடியும், அதட்டி சொல்ல முடியும். அப்ப மாற்றம் எங்க வரும்னா தாய்மார்கள்ட்ட தான் மாற்றம் வரணும்னு சொன்னார். அந்த கருத்தை நான் உள்வாங்கிட்டேன். ஏதோ பேர் கணக்குக்கு சொல்லாதீங்க. கண்ணப்பர் குரு பூஜைக்கும் அங்க ஆட்டோமேட்டிக்கா 1000 பேர் வந்துருவான். வீரா ஊருக்கு நான் போனா 1000 பேர் 1500 பேர் வந்துருவாங்க. அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமா ஆயிரும். இந்த கண்ணப்பரை எல்லா கிராமத்துக்கும் கொண்டு செல்லணும். அதுக்காக கட்சி சார்பில், சங்கம் சார்பில் ஒரு நோட்டீஸ் போட்டு கொடுத்துருவோம். இந்த நோட்டீஸ் என்ன பண்ணணும், எல்லா கிராமத்துக்கும் போகணும். போனோடெல்லாம் ஆள் வரவே மாட்டார். நீங்க போய் கொடுத்தோன்னா வரமாட்டான். ஒரு முறைக்கு 2 முறை, இந்த முறை போய் பேசுங்க, அடுத்த முறை அவன் நிச்சயமாக வருவான். தாய்மார்கள் அதான் கேட்டுக்கிறேன், கூச்சத்தெல்லாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு பேச வாங்கன்னா அப்படியே தள்ளாடுறீங்க. யார் இருக்கா இங்க நிக்கிறவங்க எல்லாம் வேற ஆளுன்னு பார்க்காம அண்ணன் தம்பியா பாத்தீங்கன்னா நீங்க பேசுங்க, வேற ஆளா பார்க்காதீங்க. அப்படிதான் நாங்க உங்களை பாக்குறோம். அம்மாவா தங்கச்சியா அக்காவா தான் நாங்க பாக்குறோம். நீங்க அண்ணனா தம்பியா அப்படி பாருங்க. நீங்க இங்க பேசலன்னு சொன்னா கிராமத்துல போய் உங்களால பேச முடியாது ஒவ்வொரு நிகழ்வுக்குமே. ஆகையால கண்ணப்பர் குரு பூஜை எல்லா கிராமத்துக்கும் அழைப்புதல் போய் சேரணும். கிராமத்தில் இருக்க பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லாம் வர்றாங்க, வரல. மதுரையில் நடந்த மாநாடு